துவாரத்தில அ உள் சுவாசமும், வெளி சுவாசமும். அதாவது அ உ உள், வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில அது நடனம் ஆடணும். நடமாடிட்டே இருக்கணும். அந்த போக்குவரத்து இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் உலகம்ங்கிறது இருக்கும், காலம்ங்கிறது இருக்கும், நான்கிற நிலைமை இருக்கும். நாம பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ செய்ய முடியும். அப்போ அது முழுவதும் உள்ளுக்குள்ளார புருவ மத்தியத்தில ஐக்கியமாயிட்டாலும் இல்ல, தீர்ந்து போயிட்டாலும் இல்ல. அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அப்ப அத வச்சு தான் சீடன் வந்து காலநிலைகள பத்தி அவர் வந்து ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாரு, போன பதிவுல. அப்போ உலகத்தில வந்து 3 காலங்கள பத்தி சொல்றாங்களே, அப்ப அந்த 3 காலங்களுடைய நிலைமை தான் என்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், சாமி சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க சொல்ற வரைமுறையில அந்த ஆர்டர்ல அது வர்றதில்ல. முதல்ல இறந்த காலமும், 2வது நிகழ்காலமும், 3வது எதிர்காலமும் வர்றது கிடையாது. ஏன்னா எதிர்காலம் அப்படின்னா, அது முன்பே தீர்மானிக்கப்படுறது, திட்டமிடப்படுறது. நாளைக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத நான் முன்னாடியே தீர்மானிக்கிறேன். அப்ப முதல்லயே அந்த எதிர்காலம்ங்கிறது என் லைஃப்ல என்டர் ஆயிருது. அப்புறமா அத நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன், செயல்படுத்துறேன். அது செயலாக்கத்துக்குள்ள என்னுடைய திட்டம் வரும்போது, அது நிகழ்காலமா மாறிருது. பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், அதில ஏதாவது ஒரு பலன நான் வந்து அனுபவிக்கிறேன். இங்கிருந்து ஒருத்தருடைய வீட்டுக்கு போகணும்னு தீர்மானிச்சு, நான் நேத்திக்கு தீர்மானிச்சேன். அது இன்னைக்கு எதிர்காலமா இருந்தது. எனக்கு நேத்திக்கு அது எதிர்காலமா தான் இருந்தது. இன்னைக்கு நான் போயிட்டேன். போயிட்டு இப்ப வந்துட்டேன். அப்போ நான் காலையில போயிட்டுருக்கும்போது அது நிகழ்காலமா இருந்துச்சு. இப்போ சாயங்காலம் ஆயிப்போச்சு. நான் போயிட்டு வந்துட்டேன். அப்போ அது இறந்த காலமா மாறிப்போச்சு. அப்போ இந்த வரிசையில அப்போ நேத்தைக்கே வந்து எதிர்காலம்ங்கிறது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலையிலேயே வந்து நிகழ்காலம்ங்கிறது முடிஞ்சு போச்சு. இப்போ கடந்த காலத்த பத்தி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ முதல்ல நடக்கிறது வந்து எதிர்காலமா தான் இருக்குது. ஏன் எதிர்காலம் அப்படின்னா, அது எதிர்காலம்னா என்ன அப்படின்னா, அந்த ஜீவனுடைய சலனம் இல்லைன்னா அங்க வந்து காலம் கிடையாது. அதனால அதுக்கு பவிஷ்ய காலம்னு பேரு. பாவித்தல் அப்படின்னா சலனப்படுதல்னு அர்த்தம். அதனால அது ஜீவன் தான் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தாரு. ஜீவனுடைய சக்தி சலனப்படலைன்னா, நமக்கு அந்த ஒரு விஷயத்த திட்டமிட முடியாது. நீங்க யோசிக்க முடியாது. எதுவுமே பிளான் பண்ண முடியாது. அப்போ முதல்ல அந்த சலனம்ங்கிறது வேணும். அதுக்கப்புறமா அத மனம் என்ன பண்ணணும்னா, அந்த சலனத்தின் மூலம் மனம் இயங்கணும். அந்த வேலைய செய்யணும். அதுக்கப்புறமா அகங்காரம்ங்கிறது அந்த வேலையினுடைய அனுபவத்த நமக்கு தெரிவிக்கணும். அது லாபமா? நஷ்டமா? போன காரியம் சௌகரியமா முடிஞ்சுதா? இல்லையா? நாம எதிர்பார்த்த மாரி நடந்துச்சா? இல்லையா? இதெல்லாம் அறிவிக்கிற வேலைய அந்த அகங்காரம்ங்கிறது செய்யுது. அதுதான் கடந்த காலம்னு சொல்றது. அப்போ உண்மையாவே இந்த 3 காலநிலைகள்ங்கிறது எல்லாமே சலனத்திலேருந்து உண்டானது தான். ஜீவனாகட்டும், மனசாகட்டும், அகங்காரமாகட்டும். ஏன்னா அந்த சத்துவ குணத்த வச்சு பார்க்கும்போதே, இறைவன் களங்கமில்லாத தன்மையில அவர் இருக்கும்போது நிர்குணன்னு பேர் வருது. அவர் களங்கமுள்ள நிலைமைக்கு வரும்போது, ஜீவனுக்கு சத்வகுணம்னும், மனசுக்கு ரஜோகுணம்னும், அப்புறம் அகங்காரத்துக்கு தமோகுணம்னு பெயர் உண்டாயிருது. அப்ப அந்த குணங்கள் வரும்போது, அங்க சலனம் இருக்கவே செய்யுது. அது மாயை தான் அது. அப்போ நிரந்தரமானது அல்ல. ஜீவனாகட்டும், மனசாகட்டும், அகங்காரமாகட்டும், இது எல்லாமே அசத்துவத்தில தான் இருக்குது. தத்துவம் அல்லாத தன்மையில தான் இருக்குது. அதத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவம் இல்லாத தன்மை. அந்த தத்துவம்ங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்கு. அது நிரந்தரமா இருக்கக்கூடியது. அந்த இடத்துல குணங்கள் இருக்கிறதில்ல. அதே மாரி தான் இந்த காலநிலைகளும். அதுவும் வந்து உண்மையானது அல்ல. அப்படிங்கிறத சாமி வந்து போன அத்தியாயங்கள்ல சொல்லியிருந்தார். ஸோ நாம இன்னைக்கு தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அத்தியாயம் 16ல இந்த மோட்சத்துக்கான உபாயங்களா உலக மக்கள் சொல்லி வர்ற ஒரு விஷயம். ஏன்னா இந்த 3 காலநிலைகளும் இல்லாம போகும்போது நமக்கு மோட்சம் கிடைக்குதுன்னு போன அத்தியாயங்கள்ல சாமி சொல்லியிருப்பாரு. 3 காலநிலைகளா இருக்கக்கூடிய ஜீவனும், மனசு, அகங்காரமும் என்னைக்கு பூர்வ மத்தியத்தில போய் லயமாகுதோ, அங்க இல்லாம போகுதோ, அப்பதான் அந்த சலனத்தன்மை இல்லாம போகும். அதுக்கு பேர் தான் மோட்சம்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அத வச்சு சீடன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் 16வது அத்தியாயத்தில. பொதுவா உலகத்தில வந்து அ மோட்ச உபாயங்களா அவங்க சொல்ல வர்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதங்கள பத்தி பேசுறாங்க. ஏகாதசி விரதம், பிரதோஷம், சிவராத்திரி அப்படிங்கிற விரதங்கள் அனுஷ்டிக்கிறாங்க. சேத்திர உபவாசம், கோயிலுக்கு போய் கும்பிட்டு வர்றது, பிரார்த்தனை செய்யறது. அப்ப இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா, இது ஏன் செய்யணும்னு கேட்டா, அப்பதான் மோட்சம் கிடைக்குங்கிறாங்க. அப்ப இதனுடைய உண்மை என்ன? நீங்க சொல்ற மாரி, அது நம்ம தியானம் பண்ணி நம்மளுடைய சக்தியினுடைய சலனத்த உள்ளுக்குள்ளாரே அடக்குனா தான் மோட்சம்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உலகத்துல அப்படியெல்லாம் இல்ல. இந்த மாரியும் மோட்சம் அடைய முடியும்னு சில வழிமுறைகள சொல்றாங்களே, அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்னு தான் சீடன் கேட்கறது.
அப்ப சாமி கேட்குறாரு, "என்னென்ன விரதங்கள்லாம் இங்க அனுஷ்டிக்கிறாங்க?" அப்படின்னு. என்னன்னா ஏகாதசி விரதம். அது வந்து விஷ்ணுவுக்கான ஒரு விரதம் அது. ஏகாதசின்னு சொல்லி அந்த திதிகள் இருக்கும் நம்மளுடைய கேலண்டர்ல. வளர்பிறைக்கும் ஒரு 15 திதிகள் மொத்தம். அது வளர்பிறைக்கும், அப்புறம் தேய்பிறைக்குமா இருக்கக்கூடிய திதிகள். அதே 15 தான் ரொட்டீனா வரும். அப்போ அதில வந்து ஏகாதசி வரக்கூடிய அந்த நாட்கள்ல, ஒரு விஷ்ணுவனுடைய கோயிலுக்கு போயிட்டு காலையிலே எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி, அந்த சில அ இதெல்லாம் தவிர்ப்பாங்க. அரிசி, அப்புறம் அந்த பழம், இளநீர் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு, அ விஷ்ணுவனுடைய நாமங்கள ஜெபிச்சுட்டு, அந்த விஷ்ணுவனுடைய கோயிலுக்கு போயி, அங்க போய் கும்பிட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு, ஏகாதசிக்குன்னு சொல்லி சில ஸ்லோகங்கள் ஏதாவது இருக்கும். அந்த விரதத்துக்கான ஒரு ஸ்லோகங்கள். அத படிச்சுட்டு, அதைய வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த பகல் பொழுத ஃபுல்லா இப்படி கோயில்லயே போக்கிட்டு, ராத்திரி வந்து எப்பவும் போல தூங்கிர்றாங்க. ஒரு சிலர் தூங்காம கூடவும் அங்க இருக்கிறாங்க. அப்போ பிரதோஷம்ங்கிறது ஒரு விரதம் இருக்குது. அது என்னன்னா, அது சிவனுக்கானது. இதே மாரி தான். காலையில எந்திரிச்சு குளிச்சு ரெடியாயி, திருநீரெல்லாம் பூசிட்டு, ருத்ராட்சமெல்லாம் தரிச்சுக்கிட்டு, அ சிவசேத்திரத்துக்கு போயிட்டு, சிவனுடைய நாம கீர்த்தனைகள் எல்லாம் பாடிட்டு, சிவபுராணங்கள் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு, அப்போ அந்த பகல் முழுவதும் முழுவதும் அவர்கிட்ட இருந்து நம்ம அந்த செலவு பண்ணிட்டு, இந்த சாயங்கால நேரத்தில அங்க வந்து எதுவும் சாப்பிடுறது கிடையாது. பட்னி கிடக்குறாங்க. அதுதான் விரதம்ங்கிறது. அப்போ சாயங்கால நேரத்தில இந்த சந்தியா நேரம்பாங்க. அந்தி சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் மறையிற அந்த அந்த அஸ்தமிக்கக்கூடிய அந்த நேரம். அப்போ அது பகலும், இரவும் அல்லாத ஒரு நேரம் அது. 2ம் சேர்ற ஒரு நேரம். இதிலிருந்து அதுவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு நேரம். அப்போ அந்த சந்திக்கிற அந்த நேரத்தில தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெளிச்சம் இருக்கும். அதான் அந்தி சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தில வந்து இவங்க இந்த பூஜை புனஸ்காரங்களுக்காக நைவேத்தியம் செஞ்சிருப்பாங்க. படையல் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து சாப்பிட்டு, அந்த விரதத்த வந்து பூர்த்தி பண்றாங்க. இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல. சிவராத்திரி அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் அனுஷ்டிக்கிறாங்க. அது வருஷத்துல 1 நாள் மட்டும் தான் வரக்கூடியதா அ எல்லாரும் நம்புறாங்க. அது மத்த நேரமெல்லாம் வந்து சிவன் வந்து முழிச்சிருந்து இந்த உலகத்த காப்பாத்திட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு நேரமாவது அவரு தூங்கிட்டு, நாமெல்லாம் இந்த உலகத்த தூங்காம இருந்து காப்பாத்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில, அவருக்கு ஒரு ரெஸ்ட் குடுக்குற மாரி, அப்படி ஒரு விஷயத்த வந்து அவங்க அங்க பண்றாங்க. அந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு சிலர் பகல் முழுவதும் கூட கோயில்ல இருக்காங்க. ஒரு சிலர் சாயங்கால நேரத்தில கோயிலுக்கு வந்து குளிச்சு ரெடியாகி கோயிலுக்கு வந்து அந்த 6 கால பூஜை, 4 கால பூஜை அந்த மாரி ஏதாவது இருக்கும். ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவ ஒரு பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த நைட்டு ஃபுல்லா. இடைப்பட்ட நேரத்தில அவங்க வந்து இந்த புராணங்கள பத்தி வாசிக்கிறது, சிவனுடைய கீர்த்தனைகள் பாடுறது, அப்புறம் சிவனுடைய கதைகள் பத்தி பேசுறது, அப்புறம் பாட்டு பாடுறது, நடனம் ஆடுறது அப்படின்ட்டு. நீங்க தூங்காம இருக்கிறதுக்கு, அந்த ஹோல் நைட் தூங்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாமே அங்க செய்ய முடியுது. அது நியாயமா, சத்தியத்துக்கு விரோதமாகாம அப்படிங்கிற ஒரு இது அங்க இருக்கு. நியாயமான முறையில நம்ம தூங்காம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே அங்க செய்யறதுக்கான ஒரு விஷயத்த செஞ்சு, அந்த பூஜை புனஸ்காரத்த வந்து காலையில வந்து அத முடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த விரதங்களுடைய நிலைமையா இப்போ உலகத்தில அனுசரிச்சுட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா, மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இப்ப சாமி கேட்குறாரு. இப்ப இவங்கள்லாம் இந்த விரதங்கள் அனுஷ்டிக்கிற நேரத்தில, அவங்களுடைய நித்திய கர்மமா இருக்கக்கூடிய மத்த வேலைகளையும் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. ஆமா, எல்லாமே எப்பவும் போல செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா, ஒரு சில விஷயங்கள தவிர்க்கிறாங்க. பட்னி கிடக்குறாங்க. ஒரு சில இந்த ஏகாதசியிலலாம் ஒரு சில உணவு பதார்த்தங்கள தவிர்க்கிறாங்க. சாப்பிடாம அரிசி, இந்த மாரி விஷயங்கள்லாம். அப்போ வெளிநாடுகள் ஆகட்டும், நம்ம நார்த் இந்தியாவாகட்டும், அங்கேயே அரிசிகள் அதிகமா யாரும் யூஸ் பண்றது கிடையாது. எல்லாம் வந்து கோதுமை தான். ஆ அந்த ரொட்டி சுட்டு சாப்பிடுவாங்க. சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுருக்காங்க. அவங்க 365 நாளும் இந்த அரிசிய அவங்க தவிர்த்துட்டு தான் நெறைய பேர் சாப்பிடுற நாடுகள்லாம் இருக்குது. அரிசினா என்னன்னு கண்லயே பார்க்காத நாடுகள்லாம் இருக்குது. கோதுமைய மட்டுமே சாப்பிட்டு இருக்கக்கூடிய நாடுகள். அப்போ அவங்க இத தவிர்த்துட்டு அவங்க இருக்காங்களே! அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து மோட்சம் கிடைச்சிருமா? இத தவிர்க்கிறதுனால? அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு. இல்ல அந்த மாரி இல்ல. நாம வந்து அந்த பூஜை புனஸ்காரங்கள்ல நம்ம ஈடுபடுறோம். அப்படின்னு சொல்லி சீடன் வந்து சொல்றாரு. இது வந்து எப்படின்னா, சாமி சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இது ஒரு குருட்டு நம்பிக்கைங்கிறார். ஏன்னா,
மோட்சம்னா என்னன்னு தெரியாம, அத புரிஞ்சுக்காதவங்க செய்யக்கூடிய ஒரு வேலைகள்ங்கிறாரு. ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்றாரு. மோட்சத்துக்கான ஒரு அந்த மோட்சம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த மோட்சத்துக்கான பாதை என்னன்னு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி எதுவுமே தெரியாதவங்க பின்பற்றக்கூடிய ஒரு பாதை தான் இது. அதனால மோட்சம் கிடைக்க வேண்டிய ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய சக்திய உள்ளிலடக்க தான் செய்யணும். ஆனா நீங்க சொன்ன இந்த ஒரு வரைமுறையில, இப்படியெல்லாம் ஒரு விரதங்கள் அனுஷ்டிக்கிறீங்கன்னு சொல்ற இந்த கொள்கைகள்ல, சக்திய உள்ளில் அடக்கக்கூடிய எந்த விஷயமும் கிடையாது. ஒரு மந்திர உச்சாரணத்தில சக்தி வெளியே போகுது. இங்கேருந்து நீங்க கோயிலுக்கு நடந்து போகும்போது சக்தி வெளியே தான் போகுது. அதுலேயும் இந்த சிவராத்திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்மலாவே பகல் பொழுது முழுவதும் சக்தி விரயமாயிட்டு தான் இருக்குது. இதில வாலண்டியரா நம்ம தூங்காம முழிச்சிருந்து வேற சக்திய எக்ஸ்ட்ராவா செலவு பண்றோம். அதுக்கு நீங்க பேசாம வீட்ல படுத்திருந்தா ஒரு ஹாஃப் டே அவருடைய சக்தியாவது அது ஆட்டோமேட்டிக்கா தூக்கத்தில கம்மியா இருக்கும். செலவு கம்மியா இருக்கும். அதையும் தவிர்த்துக்கிட்டு, நான் பகல் பொழுத எப்படி நான் சக்திய செலவு பண்ணி போக்கணுனோ, அதே மாரியே ராத்திரி பொழுதையும் சக்திய செலவு பண்ணி போக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது தான் அங்க இருக்கே தவிர, சக்திய உள்ளில் அடக்க வேண்டிய வேலையே அங்க எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான் சாமி சொல்ற விஷயம். அப்போ மோட்சத்துக்கான ஒரு அ விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளார இருந்து சக்தி சலனப்பட்டு வெளியில போகாம நமக்குள்ளார அடங்கி இருக்கும்போது தான் அது மோட்சமாகுது. அப்பதான் பந்தம் அப்படிங்கிறது அங்க விடுதலையாகுது. அந்த பந்தத்திலேருந்து நம்ம விடுதலையாக முடியும். சக்தியினுடைய சலனத்த வெளியில விட்டு, உலகத்த உண்டு பண்ணிட்டு, நீங்க அது இதுங்கிற விசாரங்கள பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அங்க பந்தம் இருக்கவே தான் செய்யும். நீங்க அந்த பந்தத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா, அந்த விசாரங்கள் உண்டாகக்கூடாது. அதுக்கு மனம் வெளியில வரக்கூடாது. அந்த சக்தியினுடைய சலனம் அங்க தடுக்கப்பட்டிருக்கணும். இதுதான் வந்து மோட்சத்துக்கான ஒரே உபாயம். அதனால தான் சாமி அந்த 4ஆம் அத்தியாயத்திலேயே, "இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் மோட்சம் சித்திப்பதில்லை" அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜீவனுக்கு மேல்கதி கிடைச்சு, பிரம்மரந்திரம் ஓப்பன் ஆகி, ஜீவன் அதில போய் ஜீவேஸ்வர ஐக்கியமா நம்ம அதில சேர்த்தலன்னா, நமக்கு மோட்சம் கிடைக்காதுன்ட்டாரு. இந்த ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு அவரு ஊர்ஜிதமா சொன்னாரு. அப்படிதான் இதுக்கு முன்னாடி இருந்த ஞானிகளும் மோட்சத்த அடைஞ்சாங்க. நமக்கு வந்து சொல்லி தரும்போது, இந்த மோட்சத்த பத்தின ஒரு அடிப்படை அறிவே இல்லாதவங்க, நம்மளுடைய முன்னோர்கள். அவங்க வந்து இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டாங்க. சொர்க்கம் இருக்கும், நரகம் இருக்கும் அப்படின்னு. நம்மள பயமுறுத்துறதுக்காகவும், நமக்கு ஆசைய காமிக்கிறதுக்காகவும், அந்த விஷயங்கள வந்து சொல்லிக் குடுத்து வளர்த்திட்டாங்க. நாமளும் அத உண்மைன்னு நம்பிட்டு, அடுத்த தலைமுறைகளுக்கு அத நம்ம சொல்லிக் குடுத்துட்டுருக்குறோம். உண்மையாவே மோட்சம்னா என்னன்னு புரிஞ்சுச்சுனா தான், நாம அதுக்கான வழிமுறைகள செய்ய முடியும். அப்ப ஏகாதசி விரதம்னு சொன்னது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது தான். பிரதோஷ விரதம் மேற்கொண்டா மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது தான். சிவராத்திரி விரதம் மேற்கொண்டா அந்த மோட்சம் கிடைக்கும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது தான். ஆனா, அந்த சாஸ்திரத்தினுடைய அந்த உண்மை தன்மைய நாம வந்து புரிஞ்சுக்கல. ஏன்னா, அந்த தத்துவத்துக்கு நம்ம விரோதமான விஷயங்கள இங்க மூட நம்பிக்கையினால செஞ்சுட்டுருக்குறோம். அப்ப ஏகாதசி விரதம் அப்படின்னா, ஏகம் அப்படின்னா 1ன்னு அர்த்தம். தசி அப்படின்னா தசேந்திரியங்கள்னு அர்த்தம். நம்முடைய சக்தி என்ன பண்ணுதுன்னா, தசேந்திரங்கள் வழியா வெளியில போகுது. அது என்ன தசேந்திரியங்கள் அப்படின்னா, 10 வகையான இந்திரியங்கள் இருக்குது. அதில ஞானேந்திரியங்கள்னு சொல்லி ஒரு 5ம், கர்மேந்திரியங்கள்னு சொல்லி 5ம். இந்த கர்மேந்திரியங்களா இருக்கக்கூடியது எது அப்படின்னா, ஒரு தொழில் செய்யறதுக்காக இருக்கக்கூடியது. கர்மம் அப்படிங்கிறது தொழில். அந்த கர்மம்ங்கிற ஒரு 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 கர்மம் அப்படிங்கிற வாயு, அத இந்த உறுப்புகள வச்சு ஒரு வேலை செய்யணும். இந்த உறுப்பு வழியா தான் போயிட்டு வரணும். கதவு ஜன்னலா இருக்கக்கூடியது. அப்பதான் அது பார்க்க முடியும். அந்த கர்மமா இருக்கக்கூடிய வாயு தொழில் செய்யறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய உறுப்புகள் இது. கண்ணு அப்படின்னா, பார்க்கறது கண்ணு கிடையாது. பார்க்கறது வாயு தான். ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு தான், அந்த மனம் தான் பார்க்குது. அதுக்கு இந்த கண்ணுங்கிற ஒரு இந்திரியத்த அது யூஸ் பண்ணிக்குது. பேசுறது அந்த மனம் தான். அந்த ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு தான். ஆனா, அது அந்த மனம் தான் அத யூஸ் பண்ணி அந்த வாய யூஸ் பண்ணிக்குது. வாய் பேசுறது கிடையாது. அந்த வாசனை நுகர்றது, அந்த ஒரு மனம் இப்படிப்பட்டதா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது. அது அது உள்ளுக்குள்ள வந்தோனே அந்த அறிவு வேலை செய்யுது. இது மல்லிகைப்பூ வாசம் அடிக்குதே அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த வாசனைய முதல்ல நாம நுகர்ந்து, அப்புறம் அகங்காரத்துக்கிட்ட போய், அகங்காரம் ஏற்கனவே பதிவான விஷயத்த எடுத்துட்டு வந்து மனசுகிட்ட குடுத்துரும். அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத அந்த அகங்காரத்துக்கிட்டே தெரியப்படுத்துறது யாருன்னா மனசு தான். அது ஒரு விஷயத்த பார்க்கலன்னா அகங்காரத்துக்கே என்னன்னே தெரியாது. அகங்காரம் காட்சி பொருளா காமிக்கக்கூடியத, இந்த அந்த மனம் காட்சி பொருளா காமிக்கக்கூடியத, அகங்காரம் பதிவிலிருந்து எடுத்துட்டு வந்து அதுக்கான அர்த்தத்த நமக்கு சொல்லிக் குடுக்குது. அப்படி இங்க வேலை செய்யறது நாம கிடையாது. நம்மளுடைய உடம்பு வேலை செஞ்சாலும், அது உள்ளார இருந்து இந்த உடம்ப இயக்கிட்டு இருக்கிறது
நம்முடைய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய மனம் தான். அப்போ அந்த மனம்ங்கிறது என்ன அப்படின்னா, அது கர்மமாக இருக்கக்கூடிய வாயு. அந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயு தான் கண்ணு வழியாக வெளியில் போய் பார்க்குது, காது வழியாக வெளியில் போய் கேட்குது, மூக்கு வழியாக வெளியில் போய் முகருது, வாய் வழியாக வெளியில் போய் சுவைக்குது, நம்முடைய தோல் வழியாக வெளியில் போய் அந்த தொடு உணர்வை நமக்கு கொடுக்குது. இப்படி 5 வகையான அறிவையும் அது கொடுக்கக்கூடியது. இப்படி அந்த 5 வகையான இந்திரியங்களை வச்சு அந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயு வேலை செய்கிறதுனால தான் அதுக்கு கர்மேந்திரியங்கள்னு பேர். கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், இந்த 5 தான் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா கர்மமாக இருக்கக்கூடிய பொருளோட கனெக்டில் இருக்கக்கூடியது, அவங்களோட தொடர்புலேயே இருக்கக்கூடியது. இந்த 5 சரியாக இருந்தால் தான் இந்த வாயு அந்த வழியாக போக்குவரத்து நடத்த முடியும். இப்போ நம்ம தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அறையில் ஒரு ஜன்னலை சாத்திட்டோம், நம்மளால் தென் திசையை அந்த அறையிலேருந்து பார்க்க முடியாது. ஏன்னா அந்த தென் திசையில் இருக்கக்கூடிய வெளிபாகத்தோட தொடர்பில் இருக்கிறது அந்த தெற்கு பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த செவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் தான். அதை சாத்திட்டீங்க, அது மூலமாக நம்மளால் பிரவேசிக்க முடியாது, அது வழியாக பார்க்க முடியாதுங்கிறப்போ அந்த தொடர்பு இல்லாமல் போயிடுது. அப்படி தான் இந்த கண்ணு கெடும்போது மனசுனால் வெளி விஷயங்களை பார்க்க முடியாமல் போகுது, காது கெட்டு போகும்போது வெளி விஷயங்களை கேட்க முடியாமல் போகுது. அப்போது அந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயு வெளி விஷயங்களோட தொடர்பு கொள்றதுக்கு இந்த இந்திரியங்கள் சரியாக வேலை செய்யணும். அந்த இந்திரியங்கள் நல்லா வேலை செஞ்சுச்சுன்னா இது தனக்கு தேவையான பொழுது வெளியில் வந்து விஷயங்களை பார்த்துக்கிட்டு திரும்ப உள்ள போயிடும். அதனால தான் இதுக்கு கர்மேந்திரியங்கள்னு பேர். ஞானேந்திரியங்கள்னு சொல்லி 4 விஷயம் இருக்குது, 5 விஷயம் இருக்குது. வாக்கு, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 வகையான இந்திரியங்கள் இருக்குது. இதில் இந்த ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரகசியமானது, அது உள்ளுக்குள்ளார இருக்கிறது. இப்போது நாம் உடம்புலேருந்து சலனப்பட்டு வெளி உலகத்தை தொடர்பு கொள்கிறதுக்கு கர்மேந்திரியங்கள் வேலை செய்யுது. நம்ம ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு அது ஜீவனாக இருந்து அது மனசாகவே மாறுது பார்த்தீங்களா. இப்போ மனசாக இருந்து அகங்காரமாக மாறுறதுக்கு இந்த கர்மேந்திரியங்கள் வேலை செய்யுது. மனம் அகங்காரமாக மாறணும், வெளியில் வந்து உலகத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா இந்த கர்மேந்திரியங்கள் வேலை செஞ்சால் தான் முடியும். ஆனால் ஜீவன் மனசாக மாறணும்னா அதுக்கு அந்த ஞானேந்திரியங்கள் தான் காரணகர்த்தா. அவங்க தான் அந்த புருவ மத்தியத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த சலனத்தை உண்டு பண்ணி அந்த ஜீவனை மனசாக மாற்றுறவங்க. அப்போ உள்ளுக்குள்ளார நடக்கிற அது ப்ராசஸ். அது மனம், அதாவது ஜீவன் மனமாக மாறுறதுக்கு ஞானேந்திரியங்கள் தான் பொறுப்பு. அந்த மனம் அகங்காரமாக மாறுறதுக்கு கர்மேந்திரியங்கள் தான் பொறுப்பு. இப்படி ஜீவனாக அது பாட்டுக்கு சொஸ்தானத்தில் களங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயமா வெளியில் வந்து மனமாக மாறி அந்த மனமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் கர்மேந்திரியங்கள் மூலமாக வெளியில் வந்து அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை உண்டு பண்ணி அதில் பந்தப்படுது. அப்படி தான் இது தசை இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தசேந்திரியங்கள் வழியாக வெளியில் வந்து தன்னுடைய ஜீவனை அழிச்சிட்ருக்குதுங்கிறத சொல்கிறாங்க. அப்படி தசேந்திரியங்கள் வழியாக வெளியில் போகக்கூடிய அந்த ஜீவசக்தியை அப்படி போக விடாமல் ஏககதியாக நமக்குள்ளாரையே நடத்தணுங்கிறார். அந்த ஏகம் அப்படிங்கிறது என்னவாக இருக்குதுன்னா குதம்னு சொல்லக்கூடிய அந்த பாதை தான் அது. அதுக்குள்ளார நம்ம பூமதியத்தில் அதை நடத்தணும், அங்கே கொண்டு போய் அதை அசையாமல் நிறுத்தணும், அந்த சலனத்தை அங்கே தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடியே கார்த்தி சொன்ன மாதிரி தான் ஏககதி ஓடணும். அந்த ஏககதி ஓடுனா தான் இந்த சக்தியினுடைய சலனம் தடுக்கப்படும். அந்த கதி ஓடாமல் அந்த சலனத்தை உங்களால் தடுக்க முடியாது. அந்த கதிக்கு பேர் தான் சமீரணன் அப்படின்னு பேர். எப்போவுமே பிரம்மரந்திரத்தோட தொட்டுக்கிட்டே இருக்கிறது, அதனால் ஈரணம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். சமீரணன் அப்படின்னா தொட்டுக்கிட்டே இருக்கிறது, பிரம்மரந்திரத்தோட டச்சிலேயே இருக்கிறது, அந்த தொடர்புலேயே இருக்கும். அப்படி தொடர்புலேயே இருந்தால் என்னாகும், ஒரு தடவை போய் தொட்டுட்டு வர்றதுக்கே அங்கே வந்து ஒரு ஆனந்தம் உண்டாகுது. ஒரு நொடி பொழுதில் சுக்கிலம் இலகி வெளியில் வருது சம்யோக நேரத்தில். அந்த ஒரு நொடி ஆனந்தத்துக்கு இந்த உலகமே வந்து விழுந்து கிடக்குது. திரும்ப திரும்ப அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏக்கத்தோடையே இருக்காங்க. இது சும்மா தொட்டுக்கிட்டே இருந்தால் அந்த சுகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதுதான் சமீரனுடைய பலன். அதனால தான் அதை பேரின்பம்னு சொல்கிறாங்க. இதை சிற்றின்பம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரே இன்பம் தான், இது கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சு போயிடும். கண்ணிமிக்கிற நேரத்தில் அந்த இன்பம் முடிஞ்சு போயிடும். அது சும்மா தொட்டுக்கிட்டே இருந்தால் அது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கண்ணிமிக்கிற நேரம் கூட இல்லாமல் போகிறது இல்லை, அதுதான் பேரின்பம். இது கண்ணிமிக்கிற நேரம் மட்டுமே இருக்கக்கூடியது, அதனால் இது சிற்றின்பம். ஆனால் ஒரே ஆனந்தம் தான். அந்த வித்தியாசங்கிறது ஒன்றுமே, ஆனந்தத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது. இது நீங்கள் பின்னாடி வரக்கூடிய விஷயங்களில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி அந்த சமீரணன் சொல்லக்கூடிய அந்த ஏககதியாக நாம் அதை மாற்றும் போது அதுதான் ஏகாதசி விரதம். தசேந்திரங்கள் வழியே வெளியில் போகக்கூடிய சக்தியை போக விடாமல் ஏககதியாக மேலும் கீழும் நம்ம நடத்தி அந்த பிரம்மரந்திரத்தில்
ஒடுக்க செய்கிறதுக்கு பேர் தான் ஏகாதசி விரதம். இப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுனாங்க. அப்படி தான் நாம் கண்களால் பார்க்கறதும், காதால் கேட்குறதும், மூக்கால் முகர்ந்தறியறதும், நாவால் சுவைத்தறிவதும், தோளால் தொட்டறிவதுமா இருக்கக்கூடிய இந்த 5 அறிவு, இந்த 5 அறிவுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய சலனம், அது வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 வகையான இந்திரியங்கள் மூலமாக, ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய அது மூலமாக அந்த மனோசக்தியை வெளியில் போகாமல் அது உள்ளுக்குள்ளாரே ஒரே கதியாக நடத்துறதுக்கு பேர் தான் ஏகாதசி விரதம். இதே வந்து ஜனங்கள் சரியாக புரிஞ்சுக்காம அவங்க அது விஷ்ணுவுக்கான ஒரு விஷயம் சொல்லி விஷ்ணு கோயில்களில் போய் அவங்க கும்பிட்டுட்டு தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களே தவிர அங்கே ஜீவனை நஷ்டத்தை தடுக்கக்கூடிய எந்த வேலையும் அவங்க செய்யறதில்ல அப்படிங்கிறத சாமி வந்து சொல்லியிருந்தார். இப்போது ஞானேந்திரங்கள் பற்றி அது தனியாகவே ஒரு டாபிக் நடத்தணும். அதை நான் அடுத்த நாளைக்கு நான் அதை தொடர்ந்து பண்ணுறேன். ஏன்னா லைனாக வரும்போது அவர் இதுக்கு அடுத்ததே ஞானேந்திரங்களை பற்றி சித்தவேதத்தில் சொல்லியிருப்பார். அது தனியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த பிரதோஷத்தை பற்றி. பிரதோஷம் அப்படின்னா அதில் வந்து திரியோதசி எப்போ வருதோ, அந்த திதியில் திரியோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசி எப்போ வருதோ, அந்த திதி எப்போ வருதோ அன்றைக்கி தான் பிரதோஷங்கிறத நாம் கொண்டாடிட்டுருக்குறோம். அந்த திரியோதசிங்கிறது அங்கே வரணும். எப்படி ஏகாதசி அப்படின்னா 11, அந்த மாதிரி திரியோதசி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம அனுஷ்டிச்சிட்ருக்குறோம். திரியோதசி அப்படின்னா அப்படின்னா 3 குணங்கள். அது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். தசி அப்படின்னா தசவாயுக்கள், அதாவது தசேந்திரங்கள். அப்படி தசேந்திரங்கள் வழியாக 3 குணத்தோட வெளியில் போகக்கூடிய அந்த சக்தியை வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாரே அடக்கி வைக்கும் பொழுது அதுக்கு பேர் தான் பிரதோஷம் அப்படின்னு சாமி சொல்கிறாரு. அப்படி வரவிடாமல் அப்படி அந்த மாயையாக சலித்து வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாரே அந்த பிரம்மரந்திரத்தில் ஐக்கியம் செய்யும்போது அதுக்கு பேர் தான் வந்து பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரதம். சிவராத்திரி அப்படிங்கிறது என்னென்னா, ராத்திரி அப்படின்னா அப்படின்னா மாயை, அந்த குணங்கள் 3 குணங்கள். அப்படி 3 குணங்களாக மாயையில் சலித்து போகக்கூடிய சக்தியை சலித்து போக விடாமல் நமக்குள்ளாரையே அடக்கும் பொழுது அதுக்கு பேர் தான் சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. அப்போது சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து திரிகுணங்களாக சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான குணங்களாக மாயையாக சக்தியாக சலித்து வெளியில் போயிட்டுருக்குது. அதனால தான் அந்த சலனத்தில் தான் நமக்கு ஜீவன், மனசு, அகங்காரங்கிற இந்த 3 நிலைமைகளும் கூட அங்கே உண்டாகுது. அப்படி அந்த சலனமும் இல்லாமல் அதை நம்ம களங்கம் இல்லாத தன்மையில் வச்சுருக்கும் போது தான் அதுக்கு பேர் தான் சிவராத்திரின்னு சொல்கிறது. ஏன் வந்து அதை ராத்திரி முழுவதும் அது வந்து முழிச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் அப்படின்னா மாயைன்னு அர்த்தம். அந்த மாயை தான் நித்திரை, அது மாயை தான் தூக்கம் அப்படின்னு சாமி சொல்லியிருந்தார். நாம் தூக்கத்துலேருந்து முழிக்கணும். அந்த தூக்கத்துலேருந்து நம்ம முழிக்கலைன்னா நமக்கு பகல்ங்கிறது இருக்காது. அப்போ நமக்கு பகல் வரணும்னா நாம் முழிச்சிருக்கணும். அந்த முழிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமை தான் விழிப்புணர்வுன்னு சொல்கிறது. அதனால தான் தூக்கத்துலேருந்து முழிக்கிறதுக்கு பேர் தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்தது. நாம் என்ன நினச்சிட்டோம், நம்ம நார்மலாக படுத்து தூங்குறது தானே தூக்கம், அதனால் இந்த தூக்கத்தை முழிச்சிட்ருக்கணும் அப்படின்னு நாம் தவறாக எண்ணிட்டோம். அப்போ உண்மையாகவே தூக்கம்ங்கிறது மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமை. அந்த அறியாமையிலேருந்து நம்ம முழிச்சுக்கணும்னு தான் அவங்க சொன்னாங்க. அப்படி தான் வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது. நீங்கள் எப்போ அறியாமையிலேருந்து விழிப்பு நிலைமைக்கு வரீங்களோ அப்போ உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. அது யார் விழிப்பு நிலைமைக்கு வரணும்? சிவன் தான் வரணும், ஜீவன் தான் வரணும். அந்த ஜீவன் இப்போது அறியாமைங்கிற ஒரு தூக்கத்தில் பந்தப்பட்டு இருக்குது. 3 வகையான குணங்களாக அது பந்தத்தை ஏற்படுத்தி வச்சுருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை மாற்றி அதை மீண்டும் அறியக்கூடிய நிலைமைக்கு, தன்னைத்தானே உணரக்கூடிய நிலைமைக்கு நாம் என்றைக்கு வரோமோ அன்றைக்கி தான் வந்து மோட்சம்ங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சாமி சொன்னார். இதுதான் சாஸ்திரங்கள்லையும் முன்னாடி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட சங்கதி என்னன்னு நமக்கு தெரியாது.
ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்படும்போது, நம்ம அறிவுக்கு எப்படி அது புரியுதோ, அதுக்கு தகுந்தபடி புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு தகுந்தபடி நாம் அதுக்கு ரியாக்ட் பண்றோம். அப்போ அந்த நடவடிக்கையிலேருந்து எல்லாமே மாறுதல் உண்டாகுது. அதத்தான் சாமி வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த குருட்டு நம்பிக்கையில தான் நாம இங்க இருக்கக்கூடிய விரதங்கள நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சாமி சொல்ற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.